ஸோ இது வந்து உங்களோட ஊர்னு வச்சுக்கலாம். உங்கள் ஊர் இல்லை கண்ட்ரி எனிதிங். ஒரே லீடர் வந்து 10 வருஷமா 15 வருஷமா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஏதோ அன்ஃபேராக இருக்குது, கரப்ஷன் நடக்குது, டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகலாம்? ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஆக்டிவிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். எங்கள் ஊருக்கு ஒரு மாற்றம் தேவை, இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும், புதிய கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் கரப்ஷனாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. ஸோ சேஞ்ச் பண்ணணும். ஸோ மக்கள் வந்து வீதிக்கு வராங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இது என்னது? இது ரெவல்யூஷனா? டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன். இந்த கவர்மெண்ட்டில் டெமோக்ரஸி இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை, கரப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதே தீமில் 2000, 2000, 2005, 2010 இந்த காலகட்டத்தில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த புரட்சி நடந்துச்சு. ரொம்ப காலமாக ரூல் பண்ணிட்டு இருக்க கவர்மெண்ட்டை மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி மாற்றிட்டு புது கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் எந்த ஊர்லலாம் ரெவல்யூஷன் வந்துச்சோ, அதாவது புது ஆட்சி வந்துச்சோ, அந்த ஆட்சி புரட்சிகரமான ஆட்சியை உருவாக்க தான் கேட்டால் டவுட்ஃபுல். அப்போ அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி தான் இந்த ஆர்டிகல் பேசுது. ஸோ அந்த இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கீ டேர்ம் தெரிஞ்சுக்கணும். சோவியத் யூனியன், இந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியுமா? தெரியலனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா இஸ் ஏ குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸா? தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா. அமெரிக்கான்றது ஒரு குரூப் ஆஃப் 50 ஸ்டேட்ஸ். சிமிலர்லி சோவியத் யூனியன் ஃபுல் நேம் சொல்லணும்னா சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லுவாங்க. எப்படி இந்தியான்றது குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸோ, அந்த டைமில் ரஷ்யான்றது குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ். ஒரு 15 கண்ட்ரீஸ் இருக்கும். அதை சிம்பிளாக சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. இந்த 15 கண்ட்ரீஸோட யூனியன் தான் சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா. இப்போ சொல்லுங்களேன், நாளைக்கு இந்தியாவில் இருந்து தமிழ்நாடு சொல்லுது, எனக்கு இந்தியன் கண்ட்ரி கூட இருக்க பிடிக்கல, இண்டிபெண்டன்ஸே இல்லை, டிஃப்ரெண்டாக இருக்கேன், நான் வெளியே வந்துடுறேன், நான் தனி நாடாக வர போகிறேன், இண்டிபெண்டாக இருக்க போகிறேன், தனியாக வராங்க. அதை பார்த்து கேரளா யோசிக்கும், நாம என்ன பண்ணால் தனியாக போயிடலாம் தானே, ஃப்ரீயாக இருக்கலாம்ல. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டை பார்த்து இந்தியான்ற அமைப்புக்குள்ள நான் இருக்க மாட்டேன், நான் ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணி தனியாக போயிட்டாங்கன்னா இந்தியா கண்ட்ரி பார்க்க எப்படி இருக்கும்? வீக்காக இருக்கும்ல. ஸோ இந்தியா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இந்தியா யூனியனாக இருக்குது. என்ன ஆகலை? டிஸ்இன்டெகிரேட் ஆகலை. மீனிங் புரிஞ்சா? எல்லா ஸ்டேட்ஸும் இப்போ இன்டெகிரிட்டியாக இருக்குது, இன்டெகிரேட்டடாக இருக்குது. அந்த இன்டெகிரேஷன் உடையில, டிஸ்இன்டெகிரேட் ஆகலை. பட் சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யாவில் இந்த 12 ஸ்டேட் இருக்குல்ல, நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ரஷ்யாவோட ஒரு கண்ட்ரோலில் எங்களுக்கு இருக்க பிடிக்கல, நாங்கள் தனியாக போக போகிறோம், இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக போக போகிறோம்னு சொல்லிட்டு 1990s நிறைய கண்ட்ரி சோவியத் யூனியன் விட்டு தனியாக இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? 1990s அப்புறம் சோவியத் யூனியன் பிகம்ஸ் வீக்கா. இதுனா பேசிக்ஸ். இப்போ இந்த ஐடியா வச்சுக்கிட்டு நான் இன்னொரு வார்த்தை எழுதுறேன், மீனிங் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆறாவது படிக்கிறவங்களுக்கு தெரியும். But my responsibility. So what is USSR? U for Union, S for Soviet, SR Socialist Republics. அந்த பேர் மீனிங் தேவையில்லை. பட் ஒரு குரூப் இருக்கு, சோவியத் யூனியன். ஒரு 15 கண்ட்ரிஸ் வந்த குரூப். ஓகேவா? இன்னொரு வார்த்தை போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ் தான் மீனிங். புரியுதா? சோவியத்தா யூனியனாக இருந்த கண்ட்ரிஸ் 1990s அப்புறம் என்ன ஆயிடுச்சு? தனித்தனியாக போயிடுச்சு, தனித்தனி ஸ்டேட்டாக போயிடுச்சு. அந்த ஸ்டேட்ஸ் தான் சொல்லுவாங்கன்னா போஸ்ட் சோவியத் ஸ்டேட் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சோவியத் கூட இருந்த ஒரு ஸ்டேட்டு தனியாக வந்துருச்சு, போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ். அந்த சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்தது தான் உக்ரைன், கசகஸ்தான், ஜார்ஜியா, நிறைய கண்ட்ரிஸ் ஃப்ரீயாக வந்துருச்சு. இது புரிஞ்சிச்சுல? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதை யோசிங்க. ஒரு கண்ட்ரி இருக்கு, அந்த கண்ட்ரியில் ஒரே லீடர் ரொம்ப காலமாக இருக்காரு, அதை எதிர்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு இன்னொரு மக்கள் கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்கிறது. இதெல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி ரெவல்யூஷன் எல்லாமே மோஸ்ட்லி எங்கே நடந்திருக்குன்னா, இந்த சோவியத் யூனியன் பார்த்தோம்ல, சோவியத் யூனியனில் எந்தெந்த பகுதி கண்ட்ரிஸ்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துச்சோ அந்த கண்ட்ரிஸ் நடந்திருக்கு. அப்போ யோசிக்க முடியுதா? ரொம்ப சிம்பிள். இந்த சோவியத் யூனியனோட கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் பாலிசி என்ன? அந்த பேரில் இருக்குல்ல, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக். ஸோ சோஷியலிசம் தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட், நிறைய ஸ்டேட்ஸ் வந்து சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்திருந்தாலும் இவங்க என்ன கண்ட்ரிஸ்? சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ். தேர்ஃபோர் ரஷ்யா என்ன சொல்லுதோ, இல்லை ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு லீடர் தான் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரியில் ஆட்சி பண்ணுவாங்க. இது செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? ரஷ்யாவோட அப்போசிஷன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் என்ன? இந்த உலகத்திலே பெரிய யூனியன் சொல்லப்பட்ட சோவியத் யூனியன் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்னா இருந்து சோஷியலிசம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது பிரேக் ஆயிடுச்சு, தனித்தனியாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சக்சஸ். ரெண்டாவது, பிரிஞ்சு வந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே இப்போ யார் இருக்கா? ரஷ்யா சொல்ற லீடர் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் என்ன வரணும்? சோஷியலிசத்தை மாத்திட்டு வெஸ்டர்ன் டெமோக்ரஸி வரணும், கேபிட்டலிசம் வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஊர்லையுமே கண்டிப்பா அந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஆள் இருப்பாங்களே, கவர்மெண்ட்டை எதிர்க்கிற ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்களே, அந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணலாம். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது யூஎஸ்ஏ, இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் முக்கியமாக போஸ்ட் சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், அந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து சரி கிடையாது, கரப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை யார் எதுக்குறாங்களோ அந்த அப்போசிஷன் குரூப்புக்கு ஃபண்டு கொடுத்து மக்களை ஒன்றிணைச்சு அந்த கவர்மெண்ட்டை காலி பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் காலி பண்ணிட்டு இப்போ யூஎஸ்ஏக்கு பிடிச்ச ஒரு லீடரை எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொண்டு வராங்க. இதுதான் என்னது? இது ரெவல்யூஷன் கிடையாது, இது கலர்டு ரெவல்யூஷன். டிஃபரன்ஸ் புரியல? ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கண்ட்ரியை கேபிட்டலிசம் மாத்துறதுக்கு இல்லைன்னா ஒரு கண்ட்ரியில இருக்கிற கவர்மெண்ட்டை மாத்திட்டு தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட், யூஎஸ்ஏக்கு பிடிச்ச இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பிடிச்ச ஒரு கவர்மெண்ட்டை அங்கே கொண்டு வரதுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ற ஒரு ஐடியா தான் கலர்டு ரெவல்யூஷன். அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ணி அந்த கவர்மெண்ட் கலைச்சிட்டு நமக்கு பிடிச்சாலும் என்ன பண்ணலாம்? ஆட்சி வகிச்சிடலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான
ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது யூஎஸ்ஏக்கு எந்த கண்ட்ரி பிடிக்கலையோ டைரெக்டாக வாருக்கு போகாது. எந்த கண்ட்ரி பிடிக்கலையோ அந்த கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு அப்போஷன் ஆகிற ஆக்டிவிஸ்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணி போராட்டம் பண்ணி மக்களை ப்ரொடெஸ்ட் பண்ண வச்சு இந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு அங்கே கேபிட்டலிசம் யூஎஸ்ஏக்கு ஃபேவரான ஒரு ஆளை போட்டுரும். இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? அந்த ஆர்டிகல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு முக்கியமானது ரஷ்யா பாயிண்ட் ஆஃப் வியூ. ரஷ்யா அந்த பாயிண்ட் ஏன் சொல்லுது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சோவியத் யூனியன் அதோட ஹெட்டே ரஷ்யா தான். அதாவது அந்த 15 ஸ்டேட்ல பெரிய பகுதி ரஷ்யா தான் அந்த எல்லா ஸ்டேட்ஸும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. 1990s ஒவ்வொரு ஸ்டேட்டாக வெளியே வர ரஷ்யா ஆகுது, வீக் ஆகிட்டே இருக்கு, பவர் குறைச்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்து தனியாக போயிருந்தாலும் அந்த கண்ட்ரிஸு ரஷ்யா சொல்கிறத கேட்கும். பட் இப்போ அந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க கவர்மெண்ட்டை கலர்டு ரெவல்யூஷன் வழியாக ஆட்சியாக மாற்றிட்டு அமெரிக்காவுக்கு பிடிக்கிற கவர்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னு ரஷ்யா அந்த கலர்ட் ரெவல்யூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுது. ஓகேல. ஸோ வாட் இஸ் கலர்ட் ரெவல்யூஷன்? ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கவர்மெண்டோட மெக்கானிசம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இஷ்யூ சொல்லி ஆட்சி மாத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் 2004 புரட்சி வருது. ஆரஞ்சு ரெவல்யூஷன். உக்ரைனில் இருக்கிற கவர்மெண்ட் எலெக்ஷன் ஃப்ராட் பண்ணுது. எலெக்ஷன் ஃப்ராட் பண்ற கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? கலைக்கணும். மக்கள் போராட்டம் பண்றாங்க, ஆட்சி மாறுது. அதுக்கு முன்னாடி 2003 ரோஸ் ரெவல்யூஷன். எந்த கண்ட்ரியில்? ஜார்ஜியா. அகைன் சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வந்த ஒரு குட்டி ஸ்டேட் ஜார்ஜியா. இங்க இருக்க கவர்மெண்ட் அதிகமாக கரப்ஷன் பண்ணுது, அந்த கவர்மெண்ட்டை கலைக்கணும். ஒரு புரட்சி வருது, அதுக்கு ஒரு பிறகு ரோஸ் ரெவல்யூஷன். கிர்கிஸ்தான் அடுத்த வருஷம் 2005 துலிப் ரெவல்யூஷன். கவர்னன்ஸ் சரியில்லை, அன்ஃபேரா இருக்கு, டிரான்ஸ்பரன்சி இல்லை, கலைச்சிடலாம். ஸோ அந்த சர்ஃபேஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புரட்சி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லா கண்ட்ரிலையும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கேட்குறாங்க, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரியும். பட் மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ, வெஸ்டர்ன் ஃபண்டை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற ஸ்டேட்ஸை அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேட்ஸாக மாத்துறது தான் மெயின் அஜெண்டா. இப்போ அடுத்த கொஸ்டின், இந்த கலர்டு ரெவல்யூஷன் இருக்குல்ல, இந்த ரெவல்யூஷன் உண்மையாவே மக்கள் போராட்டமா, பீப்பிள்ஸ் மூவ்மெண்டா? ஏன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண வராங்கல்ல, எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ண வராங்களே. அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஏ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். ஒவ்வொரு ஊர்லேயும் மக்களுக்கு ரியல் ஆங்கர், கோவம் இருந்துச்சு அந்த கவர்மெண்ட் மேலே. ஸோ மக்களுக்கு ஒரு பெரிய கோவம் இருந்துச்சு, நிறைய டிமாண்ட் வச்சாங்க. டிரான்ஸ்பரன்சி வேணும், டெமோக்ரஸி வேணும், மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ண நிறைய டிமாண்ட் வச்சாங்க. அந்த டிமாண்ட் எல்லாமே ட்ரூ தான். பட் அந்த மூவ்மெண்ட்டை குளோபல் சூப்பர் பவர்ஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மூவ்மெண்ட்டோட அவுட்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு அடுத்த எந்த கவர்மெண்ட் வரணும் அப்படின்ற முடிவு பண்ணும்போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்போ ரியலி பார்க்கும்போது இந்த ரெவல்யூஷன் வாஸ் டிரைவன் பை பீப்புள் தான், இது ஒன்று. பட் தேவர் ஆல்சோ ஜியோ பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே நடக்கிற போராட்டத்துக்கு மணி, ட்ரைனிங், மீடியா எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த ரெவல்யூஷனை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு கண்ட்ரியில் இந்த ரெவல்யூஷன் அதிகமாக ரஷ்யா வேடிக்கை பார்க்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரிஜினலாக இருக்கிற கவர்மெண்ட் லீடர் யாரோட சப்போர்ட்? ரஷ்யா சப்போர்ட். அப்போ அந்த கவர்மெண்ட் போயிடுச்சுன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ரஷ்யாவோட பவர் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், இட் இஸ் ஏ ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊரில் ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிளில் அங்கே புரட்சி மாதிரி தெரியுது, இன்னொரு ஆங்கிளில் ப்ரோ ரஷ்யா கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு ப்ரோ அமெரிக்கன் கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் தி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ப்ளூ பிரிண்ட். இப்போ லிஸ்ட் பண்ணுவோம்ல, சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், போஸ்ட் சோவியத் யூனியன் ஸ்டேட்ஸ், அங்கே மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸில் ஹிட்டனாக ட்ரை பண்ணுறாங்க. முக்கியமாக வெஸ்ட் ஏஷியாவில், எகிப்தில், லிபியாவில், சிரியாவில் இதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புரட்சி அந்த கவர்மெண்ட்டை மாற்றினாங்க. அப்போ அந்த புரட்சிக்கு உள்ள இருக்கிற மக்களை ரியல் மக்கள் போராட்டத்துக்குள்ள மணி ஆட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டாங்க. எங்கெல்லாம்? வெஸ்ட் ஏஷியா, ஆப்பிரிக்கா, சவுத் ஏஷியா, இன்ஃபேக்ட் இது சைனாவிலும் நடக்கலாம், இந்தியாவிலும் நடக்கலாம். என்ன ரீசன்? இதுதான் லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, கம்மி காசு கொடுத்து பயங்கரமாக இம்பாக்ட் ஏற்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி.